ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் WWE எவல்யூஷன் ரிலேட்டட் டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடுவோம். ஸோ மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்டு டேட் டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி விட்றோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனலில் புதுசாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீகோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் கார்டு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணினே இருக்கும். அண்ட் ஆல்சோ அப்கமிங் பிளேலிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. சரி ரைட்டு, பழைய ஆடியன்ஸுக்கு தெரியும் நம்ம என்ன அலப்பறை பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகும். ஆல்சோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பார்த்துருந்தோம். ஸோ அதை இன்னும் பார்க்கலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா காலில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம எவல்யூஷன் ரிலேட்டட் பார்த்துலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா WWE எடுத்துக்கோங்க, AEW எடுத்துக்கோங்க. AEW பெரிய பேப்பர் நடத்துறாங்க. அண்ட் ஆல்சோ WWE ஒரு மிட் கார்ட் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவாக 3 வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நடத்துறாங்க, எவல்யூஷன் நடத்துறாங்க. அண்ட் ஆல்சோ NXT யோட கிரேட் அமெரிக்கன் பேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோ ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டாக்காக இருக்க போது. அண்ட் ஆல்சோ அப்கமிங் 3 days தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும் போது. சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர திருவிழாவாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் கரெக்டாக எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்கை பார்க்க ஆரம்பிக்கலாமா. காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறு வழியில் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் தான் பார்க்கணும்லாம் கிடையாது. நான் நிறைய ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் சொன்னது தான் மீண்டும் சொல்லி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் எதுவும் வாங்க விரும்பவில்லை. நான் டேரெக்டாக இப்போ நம்ம பேப்பர் ரிலேட்டட் பார்த்துடலாம். மற்ற பேப்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7 வந்து பார்த்தீங்கன்னா 4 டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பேட்டில் ராயலும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கார்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் விமன்ஸ்க்கான பேட்டில் ராயல் மேட்ச். இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கிளாஷ் இன் த பேரலிஸில் ஒரு விமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் ஸ்லாட் கிடைக்கும்ன்றது தாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ இவங்களுக்கான இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஆல்ரெடி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்கன்ற மாதிரி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மெஜாரிட்டியான ஸ்டார்ஸும் இருப்பாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. கூடவே நம்மளோட நிக்கி பெல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்வத்தோட பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணான்னு கேட்கும்போது ஸோ ஸ்பெகுலேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் வின் பண்ணிட்டோம், ஸோ அவங்க வின் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெஜாரிட்டியான பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாகருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராகவே வந்திருக்கு. ஸ்டெஃப்னி வாகர் வின் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸும் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வின் பண்ணுவாங்களான்றது எனக்கு பெரிய கொஸ்டின் பார்த்தா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகருக்கு பதிலாக யாரை வின் பண்ண வைக்கலாம் கேட்டு இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அலெக்சா பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கலாம். அலெக்சா பிளேஸை வின் பண்ண வைக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பேட்டில் ராயல் இருப்பாங்கன்றதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா வின் பண்ணுறவங்க டேரெக்டாக சாம்பியன்ஷிப் ஷாட் எடுக்காங்கன்ற போது எனக்கு தெரிஞ்சு ஒரு NXT ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த பேட்டில் ராயல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்றது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. பட் இருந்தாலும் ஒரு NXT ஸ்டார் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கப்புறமா ஜேட் கேரில் வர்சஸ் நியோமிக்கான நோ ஹர்ல்ஸ் பர்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. கண்டிப்பாக இது நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேட் கேரில் ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல நியோமி அண்டர்டாக தான் இருக்காங்க. என்னதான் நியோமி கையில் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் மணி இந்த பேங்க் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கண்ட நியோமி அண்டர்டாக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நியோமி தோப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நியோமி தோப்பாங்கன்னு தோணுது. இந்த இடத்துல ஜேட் கேரில் ஒரு வின் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங்காகவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா சம்மர்ஸ்லாம் சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கேரிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் WWE வந்து பார்த்தீங்கன்னா பேஜுக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஜேட் கேரில் வின் பண்ணுவாங்கன்னு தான் என்னோட ஒப்பீனியன். மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வர்சஸ் பேலி வர்சஸ் லைரா வெல்கரியாக்கான WWE விமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்சோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருந்தா தான் சொல்லணும். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் தான் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை தோக்க வைக்க வேணாம்ன்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாகவே புக் பண்ணியிருக்காங்க. கிளியராகவே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தோக்க வைக்க வேணாம்ன்ற மாதிரி ஒரு இதில் இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவான்னு தோணுது. சரி ஒளரிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைரா வெல்கரியாவும் சரி பேலியும் சரி 2 பேரும் வந்து டாப் கண்டெண்டர்ஸாக இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வைப்பாங்களான்றது பெரிய கொஸ்டின் மாதிரி தான். ஏன்னா இப்போ வரைக்கும் கண்ட பெக்கி லிஞ்சோட டைட்டில் ட்ரெயின் நல்லாவே இருக்குது. இப்போ வரைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு போவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் லாங்கஸ்ட் டைட்டில் ட்ரெயின் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் வைக்க மாட்டாங்க. ஒரு 3 months சம்மர்ஸ்லாம் வர வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா இருப்பாங்களான்றது எனக்கு நான் வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ரீடைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறமா விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஃபேடல் 4-way மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே சேர்ந்து நம்மளுடைய ரெகுல் ராட்ரிகஸ் ராக்சன் பெரசன் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய அலெக்சா பிளேஸ் சார்லட் ஃபெரர் டீம் கூடயும் கபுக்கி வாரியர்ஸ் டீம் கூட அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜரியா ஜால் இருக்கா ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த
வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பியன்ஸுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸை தோக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மூவ் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சாம்பியனாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபியூடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தோக்குற பட்சத்துக்கு நம்ம லிவ் மார்கனே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாது. லிவ் மார்கன் மினிமம் ஒரு 3 months அவுட் ஆஃப் ஆக்ஷனில் தான் இருக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சு அதுக்கப்புறமா அவங்க தோற்று அதுக்கப்புறம் லிவ் மார்கனை கொண்டு வந்து ஃபியூடு கூட வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலெக்சா லூயிஸ் டீமும் சரி, நம்மளுடைய கைரி சைனோட டீமும் ஸோ பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்லணும். பட் சாம்பியனுக்கு கீழே தான் இருக்காங்க. சாம்பியன்ஸ் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஸ்டேபிள் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறமா ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் அவங்களுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. WWE விமன் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டனுக்கு ஃபேவராக தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல டிஃபனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ரெயின் வச்சு அவங்க WWE கம்பீட் பண்ணுவாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த இடத்துல என்னோட ப்ரெடிக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா NXT விமன் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆகுது. ஸோ நம்மளுடைய ஜேனு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் வந்து நம்மளோட ஜானி கிரேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சோட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபேவராக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி இந்த இடத்துல பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சாம்பியனுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய ஜேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி பெட்டிங் ஆர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா பயங்கர டெடிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் மூலம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ NXT TNAலேருந்து வந்திருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பாட் லைட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கிரேஸ் வின் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பேப்பரியோட மெயின் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. USK அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ரியா ரிப்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ WWE விமென்ஸ் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபேவரட்டியாக தான் இருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே மேலே போகிறாங்க, கீழே வராங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய USK வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்களா, ஸோ ரியா ரிப்ளே வின் பண்ணுவாங்களான்னு கேட்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரியா ரிப்ளே வின் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைட்டில் ரெயின் வச்சு ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய ஜேட்கர்களுக்கும் மேட்ச் அப் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மேட்ச் அப் நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேட்ச் அப்காக தான் நான் வந்து ரியா ரிப்ளே வின் பண்ணணுன்ற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆவாங்கன்னு தோணுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மக்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ மாதிரி சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.